மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்ன காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். ஆண்கள் வந்து பாத்திரம் தேய்ப்பது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு பேசியிருக்கேன் நான். அது வந்து அவ்வளோ வைரலா போச்சு. ஆனா அதுக்கப்புறம் அது வந்து ரீவைரல் பண்ணவே இல்லை. அது ஃபர்ஸ்ட் டைம் போனதோட முடிஞ்சு போச்சு. இதுவும் அந்த மாதிரி தான் பேசினோம். அண்ட் எங்களுக்கு பர்சனலி எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை பேசிட்டு வந்தோம். அவங்களால தெரிஞ்சது என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரை பத்தி நம்மளும் கண்ணுக்கு மறைவா இருந்துட்டு கமெண்ட் எழுதுறது மட்டும்தான். ஸோ அப்படி எழுதுற நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஓகே, எல்லாருக்கும் அந்த நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் சோ கூல். அதனால நான் ஏன்டா பேசணும்னு நான் ஃபீல் பண்ணல. அதில் ஒரு பொண்ணு எழுதியிருந்தது, நான் டீ டோட்டல், ஆனால் ஒரு பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீம் இது, கணவன் கூட சேர்க்கறது குடிக்கிறதுக்கான ட்ரீம் இது அப்படின்ட்டு ஒரு பொண்ணு எழுதியிருந்தது. ஒருத்தர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி கையெல்லாம் கொடுத்து சூப்பராக பேசுனீங்க நீங்கள் 2 பேரும், இவ்வளோ நல்லா 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க, கடைசி வரைக்கும் ஒத்துமையாக இதே மாதிரி இருக்கணும். அவர் வயசானவர், நீங்கள் அதில் அவர் வந்து பேசக்கூட பேசியிருப்பார் அவர் குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் நிச்சயமாக அந்த படம் பார்க்குறப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க எக்ஸாம் எழுதலைன்னு, அதுக்கு நான் கேரண்டி. நான் பொய் சொல்ல விரும்பலை, நீங்கள் 20 செகண்ட் தான் ஆனால் வருவீங்க அப்படின்னாரு. என்னடா 20 செகண்ட் தான் படத்தில் வருவேன்றாரு. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் சௌந்தர்யா அண்ட் சரவணன் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ட்ரெஸ் கோட்லேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி இந்த ட்ரெஸ் கோடு போட்டிருந்தீங்க? ஆப்ஷன் இல்லை, ஏன்னா அவர் மாலை போட்டிருக்காங்க. ஸோ மாலை போட்டாங்கன்னா அவர் எப்போவுமே இது கூட போட மாட்டாங்க, ஃபுல்லாக வேஷ்டி தான், பேண்ட் ஷர்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக பிளாக் தான் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சரி, நான் தான் இன்னைக்கு பிளாக் ப்ளூ அப்பப்போ யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னேன் இன்னைக்கு ப்ளூ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன். நான் நார்மலாக பிளாக் வேஷ்டி அண்ட் பிளாக் சட்டை தான் ஃபுல்லாகவே. இந்த கப்பலுக்குள்ள சண்டைலாம் நடக்குமா? நான் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன், நீ அந்த ட்ரெஸ் போடல அப்படின்ற மாதிரி நடக்குமா? ட்ரெஸ்ஸு விஷயத்தில் எப்போவுமே எங்கள் 2 பேருக்கு சண்டை நடக்காது. ஏன்னா 2 பேருக்குமே அவங்கவுங்களுக்கான சுதந்திரம் இருக்குது. நான் என்ன நினைக்கிறனோ அதை நான் போட்டுக்கலாம், அவங்க என்னவோ போடலாம். ட்ரெஸ்ஸு விஷயத்தில் நிச்சயமாக எங்களுக்கு சண்டைகள்லாம் வரவே வராது. அண்ட் எனக்கு நார்மலாக எல்லா ட்ரெஸ்ஸுமே அவர் தான் வாங்கி தருவார். எப்படி சண்டை வரும்? நான் ப்ளூ வேஸ்ட் கட்டி பிளாக் ஷர்ட் போட்டேன், ப்ளூ ஷர்ட் இல்லையாமா அப்படின்னு கேட்டேன். சரி எடுத்து போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான் சண்டை. அவ்வளோதான். சரி, நான் போடுற 75% இல்லை 90% ஆஃப் த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இவர் வாங்கிட்டு வரது தான். நான் போயிருக்க கூட மாட்டேன், எக்ஸாக்ட் சைஸில் கரெக்டாக வாங்கினேன். நான் இன்னைக்காவது வாங்குவேன், அவருக்கு செருப்போச்சு அது பத்தாது. ஆனால் இவங்க என்னைக்கு வாங்கினாலும் என் சைஸ் கரெக்டாக வாங்குவாங்க. என்னை எல்லாரும் சொல்லுவாங்க செம்மையாக இருக்குது அது இது. நான் சொன்னேன் ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். உங்களோட லவ் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லுங்கள். சரணமையப்பா மாலை போட்டிருக்காங்க. சாமி சரணம், நீங்கள் மட்டும் சொல்லுங்கள். ஸோ அவங்க ரொம்ப சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 30 வருஷமாக நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். இப்போது எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆக போகுது. 30 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். ஸோ எங்களுக்குள்ள எல்லா புரிதலும் நல்லா இருக்குது, அவ்வளோதான். அண்ட் இதில் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்ல முடியாது. எங்களோட ஸ்டோரி என்னென்னா சிம்பிள். எங்கள் 2 பேருக்கும் இருக்கிற பாசிட்டிவ்ஸை விட எங்கள் 2 பேருக்கு எங்கே நெகட்டிவ்ஸ் எங்களுக்கு முன்னாடியே நாங்கள் சம்டைம்ஸ் கணிச்சிரும். ஆஹா, இப்போ எதுக்கோ சண்டை வந்துடுமோ, இது ஏதாவது 2 பேருக்கு ஒருத்தர் ரொம்ப இது பிடிக்காமல் போயிடுமோ, இது பிடிச்சிருக்குமோ அப்படின்றது வந்து முன்னாடியே நாங்கள் கணிச்சு தான் எல்லாமே அப்படி போகும். சிம்பிள். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சது, ஒன்றா இருக்கணும்னு நினச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 20 வருஷம் ஒன்றா இருந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் அந்த நட்பும் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. காதலில் வந்து நட்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அப்படி தொடருது. இந்த வருஷம் 20th இயர் ஆஃப்டர் மேரேஜ். சூப்பர் சார், கங்க்ராட்ஸ். ஸோ இந்த செப்டம்பர் வந்து எங்களோட 20th வெட்டிங் ஆனிவர்சரி. அண்ட் இந்த நியூ இயர் வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 30 வருடங்கள் வந்து நாங்கள் நண்பர்களாக பயணம் செஞ்ச வருஷம் வந்து நிறைவடையுது. ஃப்ரெண்ட்ஸ் ஜோனில் இருந்துக்கிட்டு அந்த ஒரு லவ் ஜோனுக்கு மாறுறப்ப ஒரு ஃபீல் இருந்திருக்குல்ல? கஷ்டம் தான் அது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் விழுந்து பிறண்டெல்லாம் 2 பேரும் ரோட்டில் சண்டையெல்லாம் போட்டிருக்கோம். நம்ப மாட்டேங்க, இவங்க அம்மாலாம் திட்டுவாங்க. என்னடா அது லவ் ஜோனாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறத விட அது மாறல. ஐ மீன் வி வாண்டட் டு பி கெதர். நம்ம ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால 2 பேரும் ஒன்றாவே லைஃப் பயணிச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் காரணமே தவிர காதலாக மாறிச்சா அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஆண் பெண் நட்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இப்போ ரொம்ப கூலாக தொடருது. பட் நாங்கள் சொல்கிற அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா நட்புன்னு இருக்குமே தவிர ஒரு கல்யாணம்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நட்பாக இருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. ஏன் ஆண் பெண்ணு விடுங்க, பெண் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில வாங்கினா ஒருத்தையும் வரமாட்டா. என்ன ஃபேமிலி, அம்மாட்ட கேட்கணும், மாமியார்கிட்ட கேட்கணும், குழந்தைங்க இருக்குது, ஸ்கூல், அவங்க 10th 12th எக்ஸாம் எழுதுறதுக்கு இவங்க வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஆண்கள் எவ்வளோ
சாலிடாக கண்டினியூ பண்ணுற மாதிரி விமனால பண்ண முடியல. அது ட்ரூ. இப்போவுமே அது இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுலேயும் ஒரு ஆண் பெண் நட்பு அப்படின்றது அப்போ இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ கஷ்டம். ஸோ மேபி அது பிரேக் பண்ணணும்னு நினச்சோம். அண்ட் இப்போ வரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் சொல்கிறேன், இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியாக உள்ள இருந்துச்சுன்னா தொடர முடியும். கல்யாணத்துக்கு அப்புறமும் 2 பேருக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு புரிதல் இருக்குது, தன் ஒய்ஃபுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் இங்கே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாலும் தொடர முடியுன்ற புரிதல் இருந்துச்சுன்னா ஐ திங்க் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து லவ் ஜோனுக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் லைட்டாக இருந்துச்சு அப்படின்றப்ப ஃபேமிலி சைடு வந்து ஒரு எதிர்ப்பு இருந்திருக்கும், ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். ஸோ ஃபேமிலி சைடை பற்றி ஆமாம், சொல்லுவாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, இதுங்களெல்லாம் அழைச்சி பொருந்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குங்க, என்னடா என்ன அப்படி தான் நாங்கள்லாம் இது வரைக்கும். இப்போல்லாம் ரொம்ப சொல்லலைன்னா கூட பேர் சொல்லி சொல்கிறோம். அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போதெல்லாம் அப்படி கலட்டா பண்ணுவோம், அப்படி சண்டை போடுவோம், அடிச்சு. அவங்க நினச்சாங்க இது எப்படி ஃபேமிலியில் ஒர்க் அவுட் ஆகும். பிகாஸ் நமக்கு ஃபேமிலி அப்படின்னா இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா. இப்படி இருக்கணும், இப்படி நடந்துக்கணும். ஒரு ஹஸ்பண்ட்னா வாங்க போங்க என்னங்க அப்படின்னு கூப்பிடணும். ஒய்ஃப்னா ஒரு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் வெளில போனால் பொய் ஒரு ஆண்கள் வெளில போனால் பெண்கள் கிட்ட பொய் சொல்லிட்டு தான் போகணும். ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப அப்படி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதிலெல்லாம் எப்படி அவங்க 2 பேர் அடங்குவாங்க, இது எப்படி இருக்கும், சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. எங்கள் வீட்டில் சுத்தமாக இல்லை, அவங்க வீட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் எங்கள் வீட்டில் எதுக்குமே ஒத்துக்கல. ஸோ அதெல்லாம் நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த குடுப்பம் இல்லை, வாங்க போங்க என்னங்க. ஆனால் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதான் சொல்லுவோம். ஆமாம், நல்ல ஃப்ரெண்ட் ஜோன்லேருந்து திடீர்னு லவ் ஜோனுக்கு மாறிட்டினதுக்கப்புறம் இந்த ரஜினி படத்தில் வரும் அத்தான் சாப்பிடுங்க அத்தான், அதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் நடக்காதுங்க. ரொம்ப லவ் ஆயிடுச்சுன்னா டே சாப்பிட்றா அப்படிதான் ஆகும். ஆனா நாங்க என்ன விஷயம் பிரேக் பண்ணிருக்கோம்னா, ஃபேமிலியா இருக்கிறப்போ நான் இவர் சொல்ற மாதிரி வாங்கினா கூட இப்ப நிறைய பேர் இருக்கும்போது ஒரு கல்யாணம் அப்படின்னு இருக்கும்போது we know our limits. இப்போ அதை நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். ஏன்னா அது மஸ்ட் தான் நாங்களும் விரும்புறோம். ஏன்னா பெரியவங்க மனசு சம்டைம்ஸ் கஷ்டப்படுவாங்க. நம்ம அம்மா அப்பா எல்லாம் கூட இன்னும் பெரியவங்க 80 வயசு 90 வயசு இருக்கவங்கலாம் அவங்களாம் வந்து, அதனால நான் வாங்க போங்கன்னு கூப்பிடனாலும் சரவணன் அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறப்போ அவர் சாப்பிட போயிருக்காரு, அவர் வருவாரு அப்படின்னு அது சொல்லிடுவாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது அவர் அங்க போயிருக்காரு, வருவாரு, நம்மள கூட அவர் இவரெல்லாம் சொல்றாங்கப்பா அப்படின்னு. நீங்க அதை கேட்டிருக்கீங்களா? அவரு சைலண்ட். இவங்க அம்மாட்ட எல்லாம் பேசினா கூட அவர் லேட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன். போன என்னடா எப்போ அவங்க எதிர்க்கே தான் கேட்பாங்க, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் அடுத்தவங்க கிட்ட பேசுறப்போ அவங்கள அது மாறிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் அது மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி அவனா வருவான், அவன் காலேஜ் போயிருக்கான், எங்க வருவான்னு தெரியல அப்படின்னு. இப்போ அவருன்னு மாறிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப்க்கு வந்து நான் நிறைய ஃப்ரீடம் கொடுக்குறேன், அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன். ஸோ இந்த வேர்டை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து வேர்டு எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஃப்ரீடம் முதல்ல கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பிரிட்டிஷா, அவங்க என்ன இந்தியரா? என்னங்க நீங்கள் அவங்களுக்குன்னு உள்ளான ஒரு பவுண்டரி இருக்குது. அந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு நம்பிக்கையிலேருந்து தான் நமக்கு வரும். ஏன்னா நீங்கள் யாரும் போய் வாட்ச் பண்ண போகிறது கிடையாது. அப்படி வாட்ச் பண்ணால் அது ரொம்ப தப்பு. அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல, அந்த ட்ரஸ்ட்டு தான் வந்து இந்த ஃப்ரீடம். அது வந்து அவங்களோட ரைட்ஸ் நம்ம கொடுக்கல, அவங்க செய்கிறத நம்ம தடுக்காமல் இருக்கிறோம், அவ்வளோதான். அது தடுத்தீங்கன்னா அவங்க ஃப்ரீடமில் நீங்கள் இன்வால்வ் ஆகிறீங்க. அப்போ தான் ஃப்ரீடம்ங்கிற வார்த்தையே வருது. ஸோ இது ஃப்ரீடம் கிடையாது. யூ ஜஸ்ட் பிலீவ் தெம். அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க செய்கிறத கரெக்டாக செய்வாங்கங்கிற புரிதலில் அக்செப்டன்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ரீடம் கொடுக்குறேன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவரை தூக்கி பிரிட்டிஷ் காமிச்சிட வேண்டியதான். அங்கேருந்து ஃப்ரீடம் கொடுங்க. ஓகே மேம், 2017 உங்களோட சினிமா கெரியர் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பேசிக்காகவே ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ட்ராமா ஆர்டிஸ்ட்டு சினிமா, ஸோ இது எப்படி நடந்துச்சு? அதான் ட்ராமாக்கு அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ட்ராமாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராமா சைட்ஸும் நிறைய அவார்ட்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்கும். நல்லா போயிட்டு இருக்கும்போது அதுதான் நம்ம பர்சனல் லைஃப் கொஞ்சம் ரொம்ப அப்படி இருந்துச்சு. வேறு வழி இல்லை, ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணுன்னும் போது எனக்கு கெரியர் இதெல்லாம் விட ஃபேமிலி செட்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ தோணுச்சு. பிகாஸ் நமக்கு சேஃப்னு ஒரு ஜோன் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நான் வந்துட்டேன்னு சொல்லலாம். அதனால சரின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களோட போயாச்சு. ஸோ அதோட ரொம்ப ஒரு 10 years 15 years கட் ஆகிடுச்சு. அப்புறம் எனக்கு தோணுச்சு, பிகாஸ் ஒன்ஸ் நம்மளோட மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்மளால் உள்ளே வர முடியும். பெண்களுக்கு வந்து அது ஒரு பட் ஓகே, நான் அப்பயே பண்ணியிருந்தாலும் அவங்க அது வந்து நான் தடுத்திருக்க மாட்டாங்க. பட் எனக்குமே ஒரு டைம் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்ததுனால. ஸோ அப்படி நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு 2016 சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் இருக்குது, நான் போட போகிறேன். அப்போ வந்து வெறும் 2016 வந்து நான் ஆடிஷன்ஸ்லாம் போடுறேன். அங்கேருந்து பூனாவில் இருந்தோம் நாங்கள்.
போட்டுட்டு இருக்கும்போது இதெல்லாம் கஷ்டம், எப்படி நீ பண்ணுவ, யாரையும் தெரியாது. பிகாஸ் எனக்கு யாருமே நிஜமாக தெரியாது. ட்ராமாலேருந்து ஷிஃப்ட் ஆகுறப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா சினிமான்றது ஒரு உலகம், இதில் வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கணும், ஒன்று பண்ண இப்போ எல்லாம் மாறி இருக்கு, எதுவுமே எனக்கு தெரியாது. பட் இவங்க சரி நீ பண்ணு, கிடச்சிச்சின்னா பார்க்கலாம். நாங்கள் அங்கேருந்து வந்து ஆடிஷன் பண்ணி நான் படமும் நடிச்சு 2017 தீபாவளிக்கு அந்த படமும் ரிலீஸும் ஆச்சு. நாங்கள் அங்கேருந்து வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தோம். வர் ஸோ ஹாப்பி. தேட்டர் வாசலில் நாங்கள் கரெக்டாக வரப்போ அந்த படத்தோட டீம் ஆளுங்களும் அங்கே வந்திருந்தாங்க. ரத்னா சார் எல்லாருமே இருந்தாங்க. உடனே ரத்னா வந்து என்ன மாமி எல்லாம் என்ன லட்டு மாமின்னு தான் கூடுவாங்க. அவர் வந்து என்ன எல்லாரும் பார்த்து ஃபேமிலியோட இருந்தோம். நாங்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்போ நான் சொன்னேன், இங்கேயே இருக்கலாமா, நான் ட்ரை பண்ணட்டுமா, நம்ம இங்கேயே ஷிஃப்ட் ஆகிடலாம். ஒரு வைப் கிடச்சிச்சு. ஆமாம், ட்ரை பண்ணலாம். தெரியாது நான் எங்கே போய் நிற்பேன், எப்படி போகும்னு. இருந்தாலும் இங்கே இருந்தால் ஏதோ ஒன்று பண்ண முடியும். அதான் நேரம் வந்து வீணாக்காமல் எனக்குன்னு ஒரு இனிமேல்ட்டு ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று கிடைக்கும். நிச்சயமாக உள்ளே வரப்போ வந்து நான் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படி அந்த ஒரு மென்டாலிட்டியில் வராமல் மன நிறைவுன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம பிடிச்சதை செய்யணும், அதை அட்லீஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஆனால் நான் நினச்சிருந்தா அப்போ நான் நிறைய எனக்கு பார்த்தீங்கன்னா 2 MSc எல்லாமே படித்தேன். நான் ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தாலே அப்போதுலேருந்து நல்லா சம்பாதிச்சிக்கலாம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் ஒரு வாட்டி. உண்மையாக நான் சப்போர்ட் பண்ணணுமா இல்லை, ஏன்னா இதில் எப்படி வரும் தெரியாது, பட் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம், உனக்கு ஹாப்பியாக நீ உன்னால் பண்ண முடிஞ்சுன்னா யூ ஜஸ்ட் கோ அப்படின்னு ஹி லெட் மீ கோ. ஸோ அப்படி தான் ஆரம்பிச்சது. ஒரு சக்ஸஸ் பார்த்துட்டோம் நம்ம சினிமாவில். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். நீங்கள் என்ன மாதிரி தேடினீங்க அந்த மாதிரி? சக்ஸஸ் அப்படின்னு நான் பார்த்துட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எப்போ நம்ம சக்ஸஸ் பார்த்துட்டோம்னு நினைக்கிறோமோ அந்த டைம் வந்து நமக்கு ஸ்ட்ரக் ஆகிடும். நான் இன்னமும் ஏதோ ஒரு இடத்துல விழுந்துக்கிட்டே தான் இருக்கேன். அந்த எங்கே நான் விழுறேனோ அதுதான் என்னை எழுப்ப வைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா நான் 2017 வந்தப்போ ஆண்களே ஒரு 4-5 ஆஃபீஸ் ஏறி இறங்கணும்னா அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லுவாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க. நாங்கள் அப்போது செம்பரம்பாக்கம் கிட்ட இருந்தோம். டெய்லியும் பைக் எடுத்துகிட்டு ஒரு 2-3 ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு காலையில் கிளம்பிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்பி வருவேன். 2-3 ஆஃபீஸ் போயிட்டு ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு திரும்பி 4 மணி 3-4 மணி 5 மணிக்கு மேலே கிளம்பி வீட்டுக்கு வருவேன். இவங்களே சொல்லுவாங்க, இப்படி நீ பண்ணணுமா, என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இல்லை ஐ வாண்டட். பிகாஸ் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு மேயாதமான்னு பண்ணியிருக்கோம், நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது, நம்ம எப்படி நம்மளை நிரூபிக்கிறது, நம்ம உட்காந்துருக்க இடத்துல எதுவும் வராது. அதனால் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுக்கப்புறம் ஒரு ஜெயில்னு ஒரு படம் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் கோமாளி எனக்கு பிரதீப் சார் வந்து இது பண்ணாங்க. பிரதீப் சார் வந்தப்பெல்லாம் இவர் தான் பேசி எடுனாரு. ஏன்னா எனக்கு எக்ஸாமு. பிரதீப் சார் வந்து இவருக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் அடிச்சு இவர் தான் பேசுகிறாங்க. ஃபோன் எடுத்துட்டு அவர் சீன் சொல்கிறாரு. இவங்க ஏன் திடீர்னு காலேஜ் பண்ணுறேன் வரலன்னு இவர் சொன்னார் என்கிட்ட, நான் உன்னை காலேஜ் போகாதேன்னு சொல்லு, அதை எடுத்தாலும் நாளைக்கு நீ அந்த சீன் செய்யலாம் நீ ஏதாவது சொல்லுவேன். இல்லை நீ எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கு 2த்துலேயுமே ஏதாவது ஒன்று நீ டெசிஷன் எடு, ஆனால் எனக்கு எது எடுத்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னாங்க. ஸோ இப்படி ஒரு வாட்டி எனக்கு நிறைய தடங்கள்ல தான் எடுத்தேன் நான். பிரதீப் ரங்கநாதன் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும் ஃபோன் பண்ணி, இவர்கிட்ட உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசுகிறேங்க, ஸ்கூலில் எதனா சொன்னாங்கன்னா அம்மா கிட்ட பேசணும் அப்பா கிட்ட பேசணும் அந்த மாதிரி. நான் பிரதீப் பேசுகிறேன், இந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க வந்து நிற்பாங்க, அந்த பாட்டு பாடி காட்டுறாரு, இப்படி வரும், ஒரு சின்ன ஒரு 20 செகண்ட் தான் வரும், பட் கிளாப்ஸ் பயங்கரமாக இருக்கும், நல்ல ரீச்சாக இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு அது பெருசாக ஏன்னா நம்ம சினி ஃபீல்டு கிடையாது, அதனால் ஃபீல்டு தெரியாததுனால அவர் சொல்கிற போது எனக்கு நான் சொல்கிறேன், அது எக்ஸாமுங்க, இந்த எக்ஸாம் விட்டால் அடுத்த வருஷம் தான் எழுதணும், எம்எஸ்சியே முடிய போகுது. ஸோ அவள் எம்எஸ்சி முடிக்கணுங்கிறது ஒரு கோல் அவளோடது. அப்புறம் இவகிட்ட சொன்னி டிசிஷன் எடுத்துக்க, எக்ஸாமா அதுவா அப்படின்ட்டு. அவர் இல்லை கொஞ்சம் பாருங்கள், அவங்க கொஞ்ச நேரம் வந்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் நிச்சயமாக அந்த படம் பார்க்குறப்போ ஃபீல் பண்ண மாட்டீங்க எக்ஸாம் எழுதலைன்னு, அதுக்கு நான் கேரண்டி, நான் பொய் சொல்ல விரும்பலை, நீங்கள் 20 செகண்ட் தான் ஆனால் வருவீங்க அப்படின்னாரு. என்னடா 20 செகண்ட் தான் படத்தில் வருவேன்றாரு, ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்கன்றாரு. 20 செகண்டில் நான் என்ன நிரூபிக்க போறேன், நான் என்ன ப்ரூவ் பண்ண போறேன், நான் என்ன பண்ண போறேன், அப்படி ஒரு கியூரியாசிட்டியில தான் நான் அதை வந்து ஒத்துக்கிட்டேன். வெரி டிஃபிகல்ட். ஏன்னா தண்ணியிலேயே எல்லாம் சிஜி ஒர்க்ஸ் வேறு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியிலேயே க்ரீன் மேட் தானே இவ்வளோ தூரம், இதில் ஃபுல்லாக தண்ணியிலே 2 நாள் ஃபுல்லாக இருந்து அந்த படம் பண்ணோம். உண்மையாகவே அந்த படம் வந்தப்போ கரெக்டாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருக்கப்போ கை தட்டினா, கரெக்டாக அந்த 20 செகண்ட்ஸ் பண்ணுறப்போ கை தட்டினாங்க சார். பிரதீப் வந்து அங்கேருந்து எழுந்து வந்து என்ன கேட்டார், பார்த்தீங்களா கை தட்டினாங்க, கீழே மக்கள் ஆடியன்ஸ் கை தட்டுறாங்க, சந்தோஷமா, எக்ஸாம் எழுத ஃபீல் பண்ணலன்னு கேட்டாங்க. ஐ வாஸ் சோ ஹாப்பி. நாங்கள் அவரோட தான் வந்து பார்த்தோம் தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் தான் எனக்கு. அப்புறம் ஒன் பை ஒன் அப்படி இது எல்லாமே நான் ஆடிஷன் பண்ணி ஒரு இடம் போய் ஆடிஷன் பண்ணி அப்படி தான் எடுத்தேனே தவிர எதுவுமே அவ்வளோ ஈஸியாலாம் நமக்கு. அந்த பர்தாசி தான் சொன்னீங்க நீங்க. பர்தாசி
பட் இட்ஸ் நாட் ஈஸி. அவங்க வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 நாள் இருக்கும் இவ்வளோ தண்ணியில் கம்ப்ளீட் டீம் இவ்வளோ தண்ணியில் அப்படியே நின்றுட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பேசுனது வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டிபேட் ஷோ. சாமி சரணம். சரி பரவாயில்ல, இந்த கேள்வி கேட்கும்போது இந்த இது நம்ம இவர் வந்து மாலையும் போடுவாரு அப்படின்றதுக்காகவாது ஒரு இருக்கட்டும், பரவாயில்ல. அது எப்படி நடந்துச்சு மேம் அந்த ஒரு இது டிபேட்? அது வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ளோவில் போச்சு. அதுக்கு முன்னாடியே நான் 2 பேசியிருக்கேன், ரொம்ப ஹிட்டுன்றதுனால அதுவுமே வைரல் தான். ஆனால் அந்த வைரலை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா, ஆண்கள் வந்து பாத்திரம் தேய்ப்பது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பேசியிருக்கேன் நான். அது வந்து அவ்வளோ வைரலாக போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து ரீவைரல் பண்ணவே இல்லை. அது ஃபர்ஸ்ட் டைம் போனதோட முடிஞ்சு போச்சு. இதுவும் அந்த மாதிரி தான் பேசினோம். அண்ட் எங்களுக்கு பர்சனலி எங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை பேசிட்டு வந்தோம். அது ஏன் தெரியல, ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ அவ்வளோ வைரலாக போயிட்டு இருக்கு. எங்கள் ஃபேமிலிலேயே அப்போ யாரெல்லாம் பார்க்காம விட்டாங்களோ அவங்களாம் கூட திரும்பி என்னம்மா இது எப்போ பேசினதுப்பா, ஏன்பா இப்போ கேட்குறீங்கன்ற அளவுக்கு அது வைரலாக போயிட்டு இருக்கு. இப்போதான் நமக்கு புரியுது சோஷியல் மீடியா அப்படின்றது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அப்படின்றதுக்கான இது. ஸோ இதே மாதிரி நல்ல விஷயங்கள், நான் பேசுனது கெட்ட விஷயம்னு சொல்லலை, இந்த மாதிரி நிறைய நான் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறதும் நான் இன்ஸ்டாகிராமில் இருக்குது, என்னோட யூடியூப்பில் இருக்குது, என்னோட ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதெல்லாமும் கொஞ்சம் நல்லா ரீபோஸ்ட் பண்ணி வைரல் ஆக்கினா நல்லா இருக்கும்னுன்றது என்னோட கருத்து. அண்ட் மற்றபடி இதுதான் அப்போய்க்கும் இப்போய்க்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸாகவே என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு வந்து இப்போ சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அவங்களுக்கு வந்து எது கிடைச்சாலும் அதில் எதுவுமே அவங்களோட பங்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறத அவங்களால பண்ண முடியாது, அதில் இருக்க தைரியமாக எதுவுமே பேச முடியாது. இந்த விஷயம் இல்லை, எதை பற்றியும் அவங்களால தெரிஞ்சது என்னென்னா, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தரை பற்றி நம்மளும் கண்ணுக்கு மறைவாக இருந்துட்டு கமெண்ட் எழுதுறது மட்டும்தான். ஸோ அப்படி எழுதுகிற நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதில் நிறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் குட், தேங்க்யூ. அண்ட் எஸ், நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க என்னோட யோகா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, என்ன மேம் அது போட்டிருக்கீங்க ஆனால் யோகாக்கு இவ்வளோ வீடியோஸ் போடுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நான் நிறைய யோகாவோட டிப்ஸ் அண்ட் யோகா வீடியோஸ்லாம் கொடுத்துருவேன். வி டூ டேக் கேர் ஆஃப் அவர் ஹெல்த் அண்ட் ரெகுலராக எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அதனால் நான் அது ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு இதில் தான் பார்க்குறேன். இது திரும்பி 3 வருஷம் கழிச்சு இதை திரும்பி இன்னொரு வாட்டி வைரல் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு தேங்க்ஸ், அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தவங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அவ்வளோதான். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் மீடியான்னு வெளியில் வந்துட்டாலே நீங்கள் இதெல்லாம் வந்து ஜென்ரலி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் அப்படி எதுவுமே நம்மளை யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது, நம்மளோட பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்குள்ளே அழகாக உட்காந்துட்டு அப்படியே போயிடலாம். ஸோ வெளியிலன்னு வந்தாச்சு, அப்படி இப்படி இருக்கும், பார்த்துக்கலாம். இப்போ ஆஃப்டர் டிபேட் ஷோன்னு ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கும். நம்ம டே டு லைஃப்ல நடக்கிறத ஜாலியாக பேசணும் அப்படின்றப்ப இங்கே சோஷியல் மீடியாவில் வந்து வேற மாதிரி ஒரு இதாக விவாதமாக போகுது அப்படின்றப்ப நீங்கள் நினச்சிருக்கீங்களா நம்ம ஏன் பேசணும், ஏன்னா நம்ம பர்சனல் லைஃப் வந்து நம்ம பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கீங்களா? அப்படிலாம் நான் எதுவும் நினச்சது இல்லைங்க. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் எடுத்துட்டிங்கன்னா இவர்கிட்ட ஒன்லி பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. ஒரு ஹேபிட்ஸ்னு எடுத்தாலுமே எல்லா விதமான ஹேபிட்ஸும் இருக்கும் கூடியது தான். சரி, நீங்கள் இந்த ஹேபிட்ஸில் இதெல்லாம் விட்டுடுங்க, ஆல்கஹாலிக்ஸ். ஒரு மனுஷங்க ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க, அதுவும் ஒரு விதமான ஹேபிட் தான். ஓகேங்களா, இந்த மாதிரி புகை பிடிக்கிறதோ தனி எதுவுமே இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு நல்ல எண்ணங்கள் கூட இல்லாத மனிதர்களும் இருக்காங்க, ரொம்ப டாக்ஸிக்காக இருப்பாங்க. எது சொன்னாலும் சண்டை பிடிக்கிறவங்க, நிறைய பிரச்சனை பண்ணுறவங்க, எல்லாத்துக்கும் குறை சொல்கிறவங்க, இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. நோ பர்சன் இஸ் பர்ஃபெக்ட் இன் தி வேர்ல்டு. ஸோ நான் ஏன் பேசினேன் அப்படின்லாம் இது வரைக்கும் நினச்சதே கிடையாது. ஆனால் என்ன இந்த உலகத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால், இன்னொருத்தவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இதுதான் பர்ஃபெக்ட் இதுதான் இம்பர்ஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லா விதத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்காங்களா, அவங்கக்கிட்ட எந்த இம்பர்ஃபெக்ஷன் இல்லையா அப்படின்றத பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கு. பட் ஓகே, எல்லாருக்கும் அந்த நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி, நான் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இல்லையா? ஸோ அப்படி பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் சோ கூல். அதனால நான் ஏன்டா பேசணும்னு நான் ஃபீல் பண்ணல. ஸோ யாரெல்லாம் வந்து இது ஒரு குறையாவோ இல்லை தப்பாவோ சொல்றவங்க மேபி அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கமோ இல்லை ஏதோ முகத்துக்கு நேராக பேச முடியாத ஏதோ ஒரு குறைகள் இருக்கலாம், அதை வந்து இப்படி எப்ளிகா அவ்வளோதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ஏன்டா பேசணும், இது வரைக்கும் எந்த இதுல நான் மட்டும் இல்லை இவருமே நடந்து முடிஞ்சிருச்சு ஒரு விஷயம், நம்ம ஏன் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு இது வரைக்குமே நாங்கள் 2 பேரும் எப்போவுமே நாங்கள் அப்படி பண்ணதே கிடையாது. வி ஆல்வேஸ் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 90% எங்களோட டெசிஷன் வந்து அது கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் அதுவும் இவரெல்லாம் அது தப்பாக இருந்தாலும் இல்லை கரெக்டு தான் நம்ம போகலாம் நெக்ஸ்ட் அப்படின்னு போவார். ஏன்னா அதுதான் நமக்கு ஸ்ட்ரென்த். தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்றதுக்கே இங்க யாருமே இல்லை. கரெக்ட், யாருமே தப்பு ரைட்டுன்னு சொல்ற அருகதையே இங்க யாருக்குமே கிடையாது. சிச்சுவேஷனோ அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதில் ஒரு பொண்ணு எழுதியிருந்தது, நான் டீ டோட்டல், ஆனால் ஒரு பொண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரீம் இது, கணவன் கூட குடிக்கிறதுக்கான ட்ரீம் இது அப்படின்ட்டு ஒரு பொண்ணு எழுதியிருந்தது. ஸோ மனசுக்குள்ள இருக்கு, யாரும் வெளியே ஓப்பனாக பேச மாட்டாங்கிறாங்க. ஒரு பயம், ஏன்னா இந்த சமூகம் என்ன எல்லாரும் திரைக்கு பின்னால்
அவ்வளோதான். ஓப்பனாக சொன்னதுக்கே நமக்கு அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வீடியோ அதில் வைரல் ஆச்சு, வேற டோன்லேயே வைரல் ஆச்சு. ஸோ அதில் வந்து ஒரு வீடியோ பார்க்குறப்போ வந்து மியூசிக் கூட பார்க்குறப்போ வந்து ஸோ ரொம்ப அது கேட்குறப்பே கொஞ்சம் அழகாக இருக்கே, கரெக்டாக பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கத்து தோணுச்சு. ஒரு பக்கத்து வந்து நார்மலாக வைரல் ஆச்சு, அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப இந்த வீடியோ நல்லா இருக்கு, இந்த வீடியோ நல்லா இல்லை, அந்த மாதிரி ரிஜெக்ட்ல பண்ணிக்கலாம். அதெல்லாம் நாங்கள் சொல்லுவேன். என்னை விட இவர் என்ன பண்ணுவாரு, கமெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்கு இந்த கமெண்ட் அப்படின்னுவாரு. இது மட்டும் இல்லை, எனக்கு போடுறது நான் பாதி நேரத்துக்கு என்ன பண்ணுவேன், எல்லாம் லைக் பண்ணுவேன், எதுவுமே யோசிக்கமா போயிடுவேன். இவர் ஏதோ ஒரு வீடியோ நல்லா இந்த வைரல் ஆச்சு, இந்த கமெண்ட் நல்லா இருக்கு, இந்த கமெண்ட் நல்லா இல்லை, படிச்சுட்டு அவன் சொல்ல. ஆனால் வேற ஏதாவது நான் கூட கேட்பேன், ஏமா படிக்கிற, ஏதாவது எழுதியிருந்தா, ஏதாவது எழுந்தா நான் ஏன் மனசு கஷ்ட போட போறேன், அவனுக்கு தைரியம் இல்லை நேரில் சொல்றதுக்கு, ஏதோ ஒன்று எழுதிக்கிறான். ஆனால் ஹீ வில் ரீட், சொல்லுவாங்க இது இப்படி இருக்கு, இப்படி நல்லா இருக்கு. அது பார்க்கும் பார்வை தாங்க எப்பவுமே ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல தப்பு ரைட்டு எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில தான் இருக்கு. அதுக்கே நிறைய நம்ம பழமொழிகள்லாம் சொல்றாங்க, திரும்பி அதை நம்ம சொல்ல வேண்டாம். இந்த வீடியோஸ் இல்லை, எல்லாத்தையும் நாங்கள் ஜென்ரலாக பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே படிப்போம், நாங்கள் எல்லாமே ஜாலியாக இருப்போம், அவ்வளோதான். நாங்கள் இது வரைக்கும் போய் யார்கிட்டையும் போயிட்டு இது தப்பு ரைட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அப்படிலாம் நாங்களும் பண்ணது கிடையாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மட்டும் வா சூப்பர் அது போடுவோம், நல்லா இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னு இருக்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்ல முடியும்? நீங்க சொல்லி முடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் சார் சொல்லுவாரு, சார் சொல்லி முடிச்சுட்டு இவங்க தான் அதுதாங்க ரொம்ப வைரல் ஆச்சு. எல்லாருமே கேட்டாங்க, ஓ அந்த 2 பேரா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் கருப்பணி பண்ண, ஓ நீங்க தான் அந்த ஃப்ரைடே, அவரே ரொம்ப நீங்க தான் வீக்கெண்ட் கப்பலா அப்படின்னு. ஆக்சுவலி அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கூப்பிட்டு, நீங்க அவங்க சொல்லுங்க எதிர் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க அப்படின்னு எங்க கிட்ட சொன்னாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறமும் சொன்னாங்க, நீங்க சொன்னோன்னே எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நான் அதை ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணல, ஈஸியா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு. எங்களை கூப்பிட்டு ரொம்ப ஜாலியா நீங்க பேசினாங்க. ஏன்னா நானுமே வெளில வந்துனே சொன்னேன், எப்படிப்பா உனக்கு திடீர்னு அப்படி ஒன்று, அவர் ஃபர்ஸ்ட் நானுன்னு சொல்லாம எப்படி தோணுச்சுன்னு கூட அவருக்கு ஏதோ டக்குன்னு தோணி இருக்கு. அண்ட் அது எங்களுக்கே அங்கே சர்ப்ரைஸா இருந்தது. எல்லாரும் ஹோல் செட்டே அதை என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நீங்க நம்ப மாட்டீங்க, எங்களுக்கு ஆப்போனன்ட்ல எல்லாரும் பேசியிருந்தாங்களே, அவங்க அத்தனை பேரும் இறங்கி வந்து எங்க 2 பேர்கிட்ட கைப்பிடிச்சு ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி கையெல்லாம் கொடுத்து, சூப்பரா பேசுனீங்க நீங்க 2 பேரும், இவ்வளோ நல்லா 2 பேரும் இவ்வளோ ஒத்துமையா இருக்கீங்க, கடைசி வரைக்கும் ஒத்துமையா இதே மாதிரி இருக்கணும். அவர் வயசானவர், நீங்க அவர் வந்து கூட பேசியிருப்பாரு, அவர் குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன்னு. அவர் வந்து கத்தி பிடிச்சிட்டு இது மாதிரி சொல்லிட்டு போனாங்க, நீங்க வந்து நல்லா பேசுனீங்க, நான் உங்களுக்கு அப்ப என்னால கேமரா முன்னாடி சொல்ல முடியல, கேமரா இப்ப இல்லைனால சோ அப்புறம் கேமரா எல்லாம் ஆஃப் பண்ண வந்து கை பிடிச்சி அவரை கட்டி பிடிச்சிட்டு என் கையில கை கொடுத்துட்டு, நீங்க 2 பேரும் இப்படியே எப்பவுமே இருக்கணுமா, என்னோட ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு போனாங்க. இது நம்ம வைரல் பண்ண முடியுமா சொல்லுங்க, ஆஃப் த ஸ்கிரீனு. ஸோ இதுதாங்க